லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டாம்ப் பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதோட ஹிஸ்ட்ரி, இது இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டுங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரணுன்னா அது பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டாம்ப் வந்து இந்தியன் கண்ட்ரியோட ஸ்டாம்பு தான். இது வந்து அந்த மாஸ்கோவில் ஆனிவர்சரி அண்ட் ஜூப்ளி 50th ஆனிவர்சரி ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர் அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணும்போது இந்த ஸ்டாம்ப் வந்துச்சு, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது அதில் நம்ம கலெக்ஷனில் ஒரு ஸ்டாம்ப் இருக்குது, அதை தான் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1972 1980 வரைக்கும் தான் இந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து 39x29 மில்லிமீட்டர் இருக்குது. இது வந்து ரெட் அண்ட் எல்லோ அப்படின்ற மிக்ஸ் கலர் இந்த ஸ்டாம்பில் இருக்குது. இதில் எந்த வாட்டர் மார்க்கும் கிடையாது இந்த ஸ்டாம்பில். இது ஒரு கம்பரேட்டிவான போஸ்டேஜ் தான். இது வந்து ஃபோட்டோகிராஃபோ அப்படின்ற பிரிண்டிங் மெத்தடில் இந்த ஸ்டாம்பை பிரிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20 பைசா. இந்த 50th ஆனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கோல்டன் ஜூப்ளியாக தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1967 அதாவது அக்டோபர் ரெவல்யூஷன் பரேட் அப்படின்ற இதில் தான் அது செலிப்ரேட் ஆச்சு. அந்த பரேடு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோஸ் ரெட்டு ஸ்கொயர் அந்த இடத்துல, மாஸ்கோவில் அந்த ஒரு இடத்துல தான் இந்த பரேடு செலிப்ரேட் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 50th ஆனிவர்சரி ஆஃப் கிரேட் அக்டோபர் சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு இதுதான் அந்த ஸ்டாம்ப் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது. அது வந்து 7th அக்டோபர் 1967 அது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பரேடை கமாண்டிங் பண்ணுற ஆஃபீஸரோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெப்யூட்டி கமாண்டர் ஆஃப் மாஸ்கோ மிலிட்ரி டிஸ்ட்ரிக்ட். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரேங்க் வந்து கர்னல் ஜென்ரல். அவரோட பேர் வந்து எவ்ஜெனி இவானோஸ். அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா கரெக்டானு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இவர் தான் கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்தார் அந்த பரேடுக்கு. அது மட்டும் இல்லை, அது 50th ஆனிவர்சரி, அதுக்காக ஒரு அந்த சிம்பிள் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஷார்ட் இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோ அதுக்கு தான் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோ அப்ளை பண்ணி தான் இருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நிறைய ரெஸ்பான்சஸ் டைம்ஸ் இன்னும் வர இருக்குது. தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.